கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய இந்த இறுதி நாட்களில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காலனி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, குறிப்பாக சாதியின் பெயரால் இழிவுபடுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது இனிமேல் அரசு சார்ந்த எந்த ஒரு ஆவணங்களிலுமோ அல்லது பெயர் அடிப்படையிலே இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த காலனி என்ற பெயர் நீக்கம் முக்கியமான ஒரு சமூக சீர்திருத்த நடவடிக்கையாக தான் நான் பார்க்குறேன். மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்வு. ஒரு அரசாங்கம் இப்படிலாம் நுட்பமாக யோசித்து செயல்பட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்குது. ஏன்னா இப்போ கிராமங்கள் நம்ம போனோம்னா அங்கே போனோன்னே ஆதி திராவிடர் காலனி, அருந்ததியர் காலனி, எஸ்சி காலனி இப்படின்ற வார்த்தை பொதுவாகவே காலனினாலே அங்கே பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து முழுக்க வந்துருச்சு. அதை பொதுவாகவே பட்டியல் சமூக மக்களை குறிப்பதற்காக காலனிக்கார ஆளுங்க அப்படின்னே பேசுவாங்க. இப்போ பொதுவாக பேசுகிற போதே அதை காலனிலேருந்து வராங்க, காலனி பையன், காலனி பொம்பளை அப்படின்னு பேசுகிறது இது ஒரு நடைமுறையாக. காலனி என்பது மறைமுகமாக சாதியை சுட்டுவதாக, பட்டியல் சமூகத்தை சுட்டுவதாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்படுது. போலீஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களில் கூட இவங்க எந்த தெரு என்னென்னா காலனி ஆட்கள் அப்படின்னா எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தமாக பொது சமூகத்தில் புழங்கிட்டு வந்துச்சு. இப்போ இதை ஒழித்தாக வேண்டிய இது ஒரு தீண்டாமையை சொல்லுகிற ஒரு சொல் தான். சாதி ரீதியாக நேரடியாக மறைமுகமாக தீண்டாமையை சொல்கிறது அப்படின்றதான். இப்போ அதை ஒழித்தாக வேண்டும் அப்படின்னா சமூகத்தில் புழக்கமான ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போ அது டாக்குமெண்ட்லேயே அப்படி இருக்குது, அரசு ஆவணங்கள்லேயே இருக்குது. இப்போ அதை எடுத்தால் தான் சரியாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல இடங்களில் சாதி பேரில் பள்ளி கல்லூரி இருக்கக்கூடாது. ரீசெண்டாக கூட ஹைகோர்ட் நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலோ காலேஜோ சாதி பேரில் நீங்கள் இன்ஸ்டியூஷன் நடத்தக்கூடாது, அதை எடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அதுபோல் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு பல இடங்களில் சாதி பேரை தெருக்கள்லேருந்து நீக்கி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி காலனி அப்படின்றத நீக்கிறது ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை. ஏன்னா பேரில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கலாம், ஆனால் பேரில் தான் பல இழிவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ ஐயர், செட்டியார், பிள்ளைமார், தேவர், கவுண்டர் அப்படின்னு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்பாக பட்டியல் சமூகத்தை குறிக்கிற போது பல்லன், பறையன், செக்கிலியன் இப்படின்ற மாதிரி வார்த்தைகளை பார்ப்பனியம் திட்டமிட்டு பட்டியல் சமூக மக்களை இழிவுபடுத்துவதற்காக இந்த பேர் இருந்துச்சு. இப்போ சங்க இலக்கிய காலத்தில் இப்படி ஒரு பேரே கிடையாது, யாருக்கு எந்த பேர் அப்படி கிடையாது, சாதி பேரும் பின்னாடி கிடையாது. அதான் சங்க இலக்கியங்கள் முழுக்க எங்கேயுமே அந்த இது இல்லை. ஆனால் பிற்காலத்தில் பார்ப்பனியம் உருவாக்கிய அந்த படிநிலையில் பட்டியல் சமூக மக்களை கேவலமாக அப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு பண்பு இருந்தது. அதற்கு பிறகு தீவிரமான போராட்டத்தால் இன்றைக்கி பள்ளர் சமூக மக்கள் தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு போட்டுக்கிறது. சிலருக்கு வேணால் இந்த பேரில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேர் மாறிட்டா எல்லா தகுதியெல்லாம் மாறிடுமா அப்படின்னு, அதை அப்படி எடுத்துக்கிறவே கூடாது. அந்த பேரோட இழிவு வச்சுருக்கும் போது தான் அது தெரியும். ஒரு ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்புக்கு சொல்கிற போது எப்படி அவர்கள் இழிவாக கூப்பிடுவாங்க அப்படின்றது அதோட வழியை உணர்ந்தவர்களுக்கு தான் அது தெரியும். அதே போல் செக்கிலியர்னு சொல்கிறதுக்கும் அருந்ததியர்னு சொல்கிறதுக்கான வேறுபாடு இருக்குது. இப்போ பட்டியல் சமூக மக்கள் அவங்க பேரை கூட இயல்பாக சொல்லிக்கிற முடியாத ஒரு சூழ்நிலையில் அவையெல்லாம் மாற்றப்பட்டது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். கலைஞர் இதில் நிறைய ஒரு புரட்சியே நடத்தினார். இப்போ விதவை அப்படின்ற வார்த்தை தான் சமூகத்தில் கணவனை இழந்த பெண்ணுக்கு விதவை அப்படின்ற வார்த்தை இருந்துச்சு. அதை கலைஞர் கைம்பெண் அப்படின்னு மாற்றினார். அதே போல் ஊனமுற்றோர் அப்படின்ற வார்த்தையை முன்னாடி பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அவங்களுக்கு ஊனமுற்றோன்ற வார்த்தை தான் முன்னாடி பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இப்போ கலைஞர் அதை மாற்றி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பேர் வச்சார். மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கி அவங்க நேரடியாக அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் ஊனமுற்றவன் அப்படின்னு யாராலும் சொல்லுவாங்களா? ஆனால் நான் மாற்றுத்திறனாளிக்கான உரிமையை கொடுங்க அப்படின்னு இன்றைக்கி அவங்க பேசுகிறாங்க. சரிங்களா? அது மாதிரி நிறைய விஷயங்கள், குறிப்பாக திருநங்கை மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தப்பட்டாங்க.
அது என்ன 1ஆம் பாலினம் 2ஆம் பாலினம் 3னா கீழ் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வேறு வேறு பேரில் அவங்கள வந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க. திருநங்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை கலைஞர் கொண்டு வந்து அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அவங்க இன்றைக்கி கிளைம் பண்ணிக்கிறாங்க, நான் திருநங்கை அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணி சமூகத்தில் பேசக்கூடிய ஒன்று இருக்குது. அதனால் பேர் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, பேர் ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் தான் பல்வேறு சமூக மாற்றங்கள் அது மாதிரி நடந்துருக்கு. குறிப்பாக பேருக்கு பின்னால் சாதியை போடுற வழக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முழுவதுமாக ஒழிக்கப்பட்டுச்சு. ஈவன் பிராமின்ஸு அப்பர் காஸ்ட் கூட வந்து பேருக்கு பின்னால் சாதியை வந்து போட்டுக்கிறதில்ல. இன்றைக்கி வந்து மறுபடியும் இந்த பிஜேபிகிட்ட பணம் வாங்கிட்டு இருக்க ஒரு ஜாதி குரூப்பும் சீமான் வகைரா மட்டும்தான் திரும்ப தமிழ்நாடை பின்னோக்கி இழுக்க பார்க்குறாங்க. மற்றபடி வந்து இங்கே உச்சநீதிமன்றத்துக்கு இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் போய் ரிட்டையர்ட் ஆகிட்டார். ஆனால் அவர் ராமசுப்ரமணியன் தான், ராமசுப்ரமணியன் ஐயரோ ஐயங்காரோ கிடையாது. எம்எம் சுந்தரேஷ் இங்கேருந்து போய் இப்போ சிட்டிங்கில் இருக்கிறாங்க. அவர் எம்எம் சுந்தரேஷ் கவுண்டர் கிடையாது, எம்எம் சுந்தரேஷ் அப்படின்றதா இருக்கும். இப்போ இப்படி ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தால் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது முக்கியமானது. அதன் தொடர்ச்சியாக இப்போ காலனி என்ற பெயரை நீக்குவது அப்படின்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வு. அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்ததை நம்ம வரவேற்கணும். இல்லை, என்னதான் அந்த மாதிரியான பெயரளவில் நீங்கள் நீக்கிட்டாலும் அந்த சாதி இன்னும் இருக்கத்தானே செய்கின்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதான் அது வந்து முதல்ல இதோட நுட்பமான அரசியலை தெரியாதவர்கள் தான் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஒரே நாளில் சாதியை நீக்கிற முடியுமா? அப்படி நீக்குவதற்கான சாத்தியமே கிடையாது. ஏன்னா மக்கள்கிட்ட அது கலந்துருக்கு. தொடர் பிரச்சாரத்தின் மூலம் தான் மாற்ற முடியும். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி பல கோயில்களில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நுழைய முடியாத நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இருக்கா? எந்த பெரிய கோயிலாவது யாரோ போகக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? மீனாட்சியம் கோயிலில் வந்து இந்த ஜாதி தான் வரணும், இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பழனி கோயிலில் சொல்ல முடியுமா? திருச்செந்தூரில் சொல்ல முடியுமா? எங்கேயுமே சொல்ல முடியாத ஒரு நிலையை திராவிட இயக்கமும் கம்யூனிஸ்டுகளும் இங்கே வந்து உருவாக்குனாங்க. சரிங்களா? அதே போல் அடுத்து பேரலுக்கு பின்னால் சாதி. ஈவன் வந்து கேரளாவில் வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் கூட பேருக்கு பின்னாடி சாதியை வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் எந்த லீடராவது அப்படி போட முடியுமா? அப்படி போட்டு அரசியலே பண்ண முடியாதுன்ற நிலைமை தான் இங்கே இருக்குது. அதனால் இதெல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சாதிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படின்ற வகையில் வந்து செய்கிறது. மற்ற மாநிலத்தில் இது மாதிரி எதுவுமே பண்ணலையே அப்படின்றத அதில் வந்து விஷயம். இன்னும் சாதிக்கு எதிராக தீவிரமாக வேலை செய்ய வேண்டியிருக்கிறது கரெக்டு. ஆனால் பிஜேபி இப்போ திரும்ப பிஜேபி வளர்கிற போது இடையில் அடங்கியிருந்த சாதிய விஷயங்கள் வந்து மறுபடியும் கூர்மையாகி போகுது அப்படின்றது பிஜேபி வளர்ச்சிக்கும் சாதி முரண்பாடுகள் கூர்மையாகிறதுக்கு நீங்கள் இணைச்சி வந்து பார்க்கணும். ஏன்னா சாதி பெருமையை இன்றைக்கி ப்ரைடாக வந்து ஒரு குரூப்பை உருவாக்கி வந்து நாங்கள் திருமாவளவனுக்கு எதிராக நாங்கள் பறையர்னு நாங்கள் வந்து பேசுவோம், எங்கள் ஜாதி பேரை பேசுவோம், பிஜேபி காசு வாங்கிட்டு பல பேர் பேசுகிறான். இப்படி ஒவ்வொரு ஜாதிலையும் வந்து பிஜேபிகிட்ட காசு வாங்கிட்டு வேறு பேசுகிறான். ஏன்னா சாதி முரண்பாடுகளை வளர்த்து சாதியை பெருமையாக மாற்றிட்டா. இப்போ சீமான் என்ன சொல்கிறார்? குடிப்பெருமன்னு. பிஜேபி இன்னொரு வருஷம் தான் அதை வளர்த்துட்டாலே இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ ஏன் நானான்னு ஓபிசி எஸ்சி எஸ்டிக்குள்ளே சண்டை போட்டுருந்தா பார்ப்பனரில் யாரும் கேட்க மாட்டாங்கன்றதான் விஷயம். அதுக்கு தான் பார்ப்பனிய இத்தனை சாதிகளை உருவாச்சு. அதுக்கு எதிராக திராவிட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் போராடி ஓரளவு அடுத்த ஸ்டேஜுக்கு போகிற போது திருப்பி இழுப்பதற்கான வேலையை செய்கிறாங்க. அப்படிப்பட்டோரின் கருத்து தான் இதில் என்ன மாறிடும் அதில் என்ன மாறிடும் அப்படின்னு. நீ என்னடா பண்ண ஜாதி ஒழிப்புக்கு அப்படின்றத அவன்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது. ஜாதி கூடாது, மனிதர்கள் ஏற்றத்தாழ்வு கூடாது, பிறப்பின் அடிப்படையில் பேதம் பார்க்கக்கூடாது. வள்ளுவர் சொல்லியிருக்காரு, பாரதிதாசன் சொல்லியிருக்காரு, பாரதியார் சொல்லியிருக்காரு, எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ ஜாதியை ஒழிக்க வேண்டியதானே? பிஜேபி ஜாதி ஒழிப்புக்கு என்னைக்காவது பேசியிருக்கா? சங்கரமடம் என்னைக்காவது ஜாதி ஒழிப்பு பேசியிருக்கா? எந்த சைவ மடமாவது பேசியிருக்கா? எந்த ஆன்மீகவாதியால் பேசியிருக்கிறாங்களா? யாரும் பேசுகிறது கிடையாது. முற்போக்கு இயக்கங்கள், கம்யூனிஸ்டுகள், பெரியாரிஸ்டுகள், அம்பேத்கரிஸ்டுகள் மட்டும்தான் இந்த சமூகத்தில் வந்து ஜாதியை ஒழித்து சமத்துவம் உருவாக்கதாக பேசுகிறாங்களே தவிர வேறு யாரும் பேசுகிற கூடியன்ற யதார்த்தமான உண்மை. சரிங்களா? அந்த ஜாதி ஒழிப்பு போராட்டத்தில் எத்தனையோ 1000 பேர் உயிரை கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதுபோல் போகிற போக்கிலான விமர்சனங்கள் அப்படி வரக்கூடாதுன்னு உள் மனசில் வச்சுட்டு பேசுகிறது, அது அவ்வளோதான். இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய தினம் பார்த்தோம்னா கலைஞர் அவங்களோட பெயரில் வந்து கும்பகோணத்தில் வந்து ஒரு பல்கலைக்கழகம் நிறுவப்படும், அதற்கு வேந்தராக முதலமைச்சர் அவர்கள் வந்து இருப்பார்ன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதற்கு முன்பாக பார்த்தோம்னா ஆளுநர் விசேஷ தமிழ்நாடு முதலமைச்சர்ன்ற மாதிரியான ஒரு கருத்து ஓடிக்கிட்டு இருக்க சூழலில் மீண்டும் அதை கொளுத்தி போட்ட மாதிரியான ஒரு சம்பவம் அதை பார்க்க முடியுமா? அதாவது கொளுத்தி போட்ட சம்பவம் கிடையாது. தமிழக அரசு சட்டப்படி அந்த நடவடிக்கையை செஞ்சுருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்துச்சு. அந்த தீர்ப்பின்படி வந்து ஒரு மாநில பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக யாரை வேணாலும் நியமிக்கலாம். இந்த தீர்ப்பு மட்டும் இல்லை, இதற்கு முன்பாகவே ஒரு பல்கலைக்கழக சட்டத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை சட்டம் கொண்டு வருகிற போது அதில் வேந்தராக அவங்க சட்டமன்றம் யாரை தீர்மானிக்கிறதோ
அவங்கள முடிவு பண்ணி செய்யலான்றதான் சட்ட நிலைமை. ஏற்கனவே சரி ஆளுநருக்கு ஒரு கௌரவம் கொடுப்போம் என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றின சட்டப்படி தான் அவர் இருக்கிறார். ஆளுநர் வந்து வேந்தராக இருக்கார், சான்சலராக இன்னைக்கு வரையும். காமராஜ் யூனிவர்சிட்டி சட்டம், பாரதிதாசன் யூனிவர்சிட்டி சட்டம், பாரதியார் யூனிவர்சிட்டி சட்டம் எல்லாத்துலேயும் வேந்தராக தமிழ்நாடு மக்கள் பார்த்து தமிழ்நாடு சட்டப்பேரவை பார்த்து சரி ஒரு கௌரவ போஸ்ட் கொடுப்போமா அப்படின்னு கொடுத்தது தான் அவர் இன்னைக்கு வரையும் இருக்கார். ஆனால் அதை அவர் தவறாக மிஸ்யூஸ் பண்ணார். அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றம் போய் போராடி தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை வாங்கினாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ரிலீஃப் அது. கேசவானந்த பாரதி வழக்குக்கு பின்பாக, எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு பிறவாக ஒன்றிய மாநில அரசின் உறவு குறித்து மிக தெளிவான ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பு 414 பக்கங்களில் ரொம்ப நுட்பமாக வந்து எழுதியிருக்கிறாங்க. உலக அளவில் எல்லா கான்ஸ்டியூஷனையும் வந்து அதெல்லாம் சொல்லி வந்து அரசியல் நிர்ணய சபையில் என்ன பேசப்பட்டது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று முன்தினம் கூட இந்த வழக்கை நடத்திய மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி, ராகேஷ் திவேதி, மூத்த வழக்கறிஞர் வில்சன், இவங்களுக்கெல்லாம் பாராட்டு விழா தமிழக அரசின் சார்பில் தமிழக முதல்வர் நடத்தியிருக்கிறாரு. அதுலேயும் வந்து அவங்க தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தை இன்றைக்கி இந்த தீர்ப்பை ஒட்டி பலர் விமர்சனம் பண்ணுறாங்க. உச்சநீதிமன்றம் என்பது அரசியல் சட்ட உரிமைகளின் பாதுகாவலன், கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றத்தை அரசியல் சட்டம் சொல்லுது. அப்போ அடிப்படை உரிமைகள் பாதிக்கிற போது, கான்ஸ்டியூஷன் ரைட் பாதிக்கிற போது உச்சநீதிமன்றம் கேட்காம என்ன செய்வாங்க? ரெண்டாவது, ஒரு சட்டத்திற்கு இறுதியாக பொருள் விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னா அது சுப்ரீம் கோர்ட்டு தான். கான்ஸ்டியூஷனில் பல வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னா இறுதியாக சொல்கிறது உச்சநீதிமன்றம். ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம், ஆனால் கடைசியில் உச்சநீதிமன்றம் சொல்லுதான் செல்லும். அந்த அடிப்படையில் கஸ்டோடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்ற அடிப்படையிலும் இறுதியாக பொருள் விளக்கம் கொள்ளக்கூடிய இடம் உச்சநீதிமன்றம் என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு போய் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதாவது உச்சநீதிமன்றம் எல்லை மீறி போகுதுன்ற மாதிரி பேசுகிற பலரும் ஆளுநர் என்ன எல்லை மீறினான்றதை யாரும் பேசவே மாட்டாங்க. ஆளுநரோட எல்லை மீறல் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு காரணம். உச்சநீதிமன்றம் எல்லை மீறலை, ஆளுநரின் எல்லை மீறலை தடுத்தது, அடக்கி வைத்தது, அரசியல் சட்டப்படி செயல்பட சொன்னது, அவ்வளோதான் தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த தீர்ப்பை சரியாக புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னாங்க. இந்த தீர்ப்பை இப்போ தமிழ்நாட்டில் அடுத்த கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு, கும்பகோணத்தில் உருவாக இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு வேந்தராக தமிழ்நாடு முதல்வரும் ப்ரோ சான்சலராக ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரும் கொண்டு வராங்க. இது எல்லா ஸ்டேட்லையும் இனிமேல் செய்யணும். இப்போ இந்த தீர்ப்பை இந்தியா முழுவதும் எடுத்துகிட்டு போகணும். கல்கத்தாவில், டெல்லியில், மும்பையில், கேரளாவில், திருவனந்தபுரத்தில், பெங்களூரில் எல்லா இடத்துலையும் வந்து இந்த தீர்ப்பை எடுத்து சென்று ஒரு விவாதத்தை வந்து உருவாக்கணும். அப்படி உருவாக்கினால்தான் இந்த நாடு முழுவதற்குமான அந்த விழிப்புணர்வு வரும். ஒன்றிய மாநில அரசுகள் தொடர்பான உரிமை தொடர்பாக எல்லாருக்கும் ஒரு புரிதல் வந்து வரும். முக்கியமான ஒரு தீர்ப்பு, இதை நாடு முழுவதும் எடுத்துகிட்டு போகணுன்றதான். அதன் தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதமாக, நடைமுறைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த வேந்தர் முதல்வர் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தம் என்பது சரியானது. உடனடியாக ஆளுநர் அது கையெழுத்து போடணும். போடலைன்னா அது உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிப்பதாக மாறிவிடும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நேற்றைய தினம் நடந்த அந்த அமைச்சரவையில் வந்து புதிய மாற்றம்லாம் நடந்திருக்கிறது. நீங்கள் இதற்கு முன்பாக கூட பால்வளைத்துறை அமைச்சராக இருந்தக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து அமைச்சர் பதவியில் வந்து எடுக்கும்போது கூட ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. மீண்டும் பால்வளைத்துறை அமைச்சராக வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. செந்தில் பாலாஜி, பொன்முடி உள்ளிட்ட நபர்கள் வந்து அந்த அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டிருக்குது. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம்? அது திரு மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் கூடங்குள அணு உலை போராட்டத்திலேருந்து கீழிருந்து ஜனதா தளம் கட்சியிலேருந்து பல்வேறு மக்கள் போராட்டங்கள் நடத்தி பல முறை சிறை சென்று இந்த அரசியலுக்கு வந்தவர். 2000 திமுகவில் சேர்ந்து அதுக்கு பிறகு கூட ஒரு ஆக்டிவிஸ்ட் போல் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி மாவட்ட செயலாளராக வந்து இந்த நிலைக்கு வந்தார். அவர் ஏன் அமைச்சரவையில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 4-5 காரணங்கள் இருக்குது. மிக முக்கியமாக வந்து ஐடியாலஜிக்கல் ஆள், தத்துவார்த்த ரீதியாக பார்ப்பனியத்தை, வைதிகத்தை, ஆர்எஸ்எஸ்ஸை, காவி ஃபாசிசத்தை தத்துவார்த்த ரீதியாக பெரியார் வழியில் நின்று தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர். நீங்கள் அவர் மோடிக்கு எதிராக ஒரு புக்கே எழுதினார், மோடிக்கு 108 கேள்விகள்னு சொல்லி. ரெகுலராக ட்விட்டரில் வந்து பாஜக அரசையும் காவி ஃபாசிஸ்டுகளும் தீவிரமாக விமர்சனம் பண்ணி போராடுறதுல தமிழ்நாடு அமைச்சர்கள் அவர் தான் நம்பர் 1. இப்போ அப்படிப்பட்ட ஒரு தத்துவார்த்த ரீதியாக, கருத்தியல் ரீதியாக ஆராசா போன்றவர்கள், மனோ தங்கராஜ் போன்றவர்கள்லாம் கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்கிறாங்க. இப்போ அவர்கள் ஒரு அமைச்சரவையில் இருப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அரசு அதுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கணும், அந்த ஐடியாலஜி வழி தான் போக முடியும். அப்போ அதில் ஐடியாலஜிக்கல் நபர்கள் அமைச்சரவையில் இருக்கணுன்றது ஒன்று.
ரெண்டாவது விஷயம், அவர் வெறும் அரசியல் ரீதியான தத்துவார்த்த ரீதியான நபர் மட்டும் கிடையாது. அதை தாண்டி சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், நகரமயமாக்கல், மக்கள் தொகை பெருக்கம், இப்படி எந்த சப்ஜெக்ட்னாலும் எக்ஸ்பர்ட் அவர். நீண்ட காலமாக அவர் ட்ரஸ்டெல்லாம் வச்சு நிறைய சர்வீஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நபர். இப்போ ஒரு திறமை கொண்ட ஒரு நபர் அமைச்சர்கள் இருக்கிறது. மூன்றாவது விஷயம் வந்து மைனாரிட்டியோட பிரதிநிதித்துவம். எதுக்கு அரசியல் சட்டத்தில் மைனாரிட்டிக்கு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்குறாங்க? அப்போ இந்த சமூகத்தில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் குரலை சட்டப்பேரவையிலோ அதே போல் அமைச்சரவையிலோ ஒழிக்க செய்வது யார்? அப்போ அவங்களுக்கு பிரதிநிதித்துவமே இல்லைன்னு வைங்க. ஏன் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறோம்? எஸ்சி எஸ்டிக்கு பிரதிநிதித்துவம், ஓபிசிக்கு பிரதிநிதித்துவம் நம்ம கேட்குறோம்ல, அதான சமூக நீதி நம்ம பேசுகிறோம். இப்போ மைனாரிட்டிக்கான பிரதிநிதித்துவம் அங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்றதான் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. மீண்டும் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவருக்கு அமைச்சர் பொறுப்பை கொடுத்து மைனாரிட்டிக்கான சிறுபான்மையினருக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை வந்து உறுதி செய்திருக்கிறார்கள். எனவே அந்த முடிவு வரவேற்கத்தக்கது. ஏன்னா 2026 தேர்தல் வருது. தேர்தல் வருகிறபோது இந்த தேர்தல் வழக்கமான தேர்தலோட ஒரு சவாலான தேர்தலாக இருக்கும். பிஜேபி, அதிமுக, அடுத்து எந்த கட்சிகள் அங்கே போகுன்றது தெரில. ஒருவேளை விஜய், சீமான்லாம் சேர்த்தாங்கன்னா அந்த கூட்டணி என்பது மிக வலிமையான ஒரு கூட்டணியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கிற போது திமுக 2026 தேர்தலுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். அரசு ஊழியர்லாம் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க, நிறைய கரப்ஷன், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதையெல்லாம் சரி செய்து கொண்டு ஐடியாலஜிக்கலாகவும் ஃபைட் பண்ணி வர வேண்டியிருக்கு. இனி அடுத்து வர்ற ஒரு 10 மாதத்துக்கு திமுக அமைச்சர்கள் மீதான வழக்குகள் எல்லாம் கடும் நெருக்கடிக்குள்ளாகப்படும். இப்போ பாருங்கள், இப்போ ஏற்கனவே திரு தங்கந்தனரசு அவர்கள், KKSSR அவர்கள், அவங்க வழக்கெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. திரு ஐ. பெரியசாமி வழக்கு, அதுக்கப்புறம் துரைமுருகன் அவர்கள் வழக்கு, MRK பன்னீர்செல்வம் வழக்கு, இப்படி முக்கியமான அமைச்சர்கள் எல்லா வழக்குமே இப்போ மீண்டும் விசாரணைக்கு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு உச்சநீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கி நிற்கிது. இதை வந்து ஒரு அடுத்த ஜூனுக்கு அப்புறம் அதை எடுத்து விட்டு மறுபடியும் இவங்கெல்லாம் அந்த தேர்தல் டயத்தில் எல்லோரும் வழக்குக்கு தீவிரமாக 6 மாதத்தில் வழக்கு நடத்தி முடிக்கணுன்றாங்க. வழக்கின் பின்னாடி சுற்றுறதுக்கான எல்லா வாய்ப்பும் வந்து இருக்குது. அமலாக்கத்துறை இன்னும் வந்து நெருக்கடி பண்ணும். இப்போ செந்தில் பாலாஜி மீதான வழக்கு இன்னி இறுக்கி வந்து பிடிப்பாங்க. பொன்முடி மீது ஏற்கனவே வழக்கு இருக்குது, ஏற்கனவே கன்விக்ஷன் ஆகிருக்கு, இன்னொரு கேஸ் விசாரணையில் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. இப்படி பல நெருக்கடிகளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கலாம். பல சிக்கல்களை உருவாக்குவாங்க, மீடியா முழுக்க வந்து பயன்படுத்துவாங்க. எதிர்த்தரப்பு வந்து கங்கடம் கட்டிக்கிட்டு அடுத்த தடவை திமுக விடவே கூடாது அப்படின்னு வேலை பார்க்குற ஒரு சூழ்நிலையில் முதல்ல திமுகவிலே ஒரு ஒருமித்த கருத்து வரணும். ஒரே டீமாக நின்று எதிர்கொள்ள வேண்டியது, சுற்றி இருக்க எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறது, இப்படி பல்வேறு சவால்கள் வந்து இருக்குது 2026. அதனால் அமைச்சரவையின் மாற்றம் என்பது இது தொடக்கமாக நான் வந்து பார்க்குறேன். திரு மனோ தங்கராஜ் அவர்களை சேர்த்தது தொடர்ச்சியாக பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தால் தான் 2026 ஜெயிக்க முடியுன்றது தான் யதார்த்தமான உண்மை. யதார்த்த உண்மையை திமுக தலைமை உணர்ந்து கொள்ளணும். நன்றி சார்.